அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அதை அங்கே இருக்கின்றவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார், சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே முதல் முறையாக இரட்டை இலைக்கே வாக்களித்து வந்தவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இவற்றுக்கெல்லாம் வலிமை சேர்க்கின்ற வண்ணம் இன்றைக்குமே நாங்கள் கருத்து கணிப்பில் அவ்வளவு நம்புவது கிடையாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு வலிமை உண்டு என்ற எண்ணத்திலே அதையும் ஒரு காரணியாக பார்க்க வேண்டும். சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47% ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 52% வாக்குகளை பெறும். அதை போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை. அங்கே அவர் அதிருப்தியில் இருக்காருங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகவில் இணைய போகிறார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவருடைய வணக்க முறையில் சொல்லியிருக்கிறார், நான் சீனியர் என்பதை சொல்லியிருக்கிறார். அது உண்மைதானே?